இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்ஸ் டி. அக்கா, நீ கன்சீவா இருக்கிற விஷயம் அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியுமா? ஆமா ரேவதி, 3 வருஷம் கழிச்சு நான் கர்ப்பமாயிருக்கேன். இத கேட்ட அப்பா அம்மா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும்டி. ரோகிணி, நமக்கு குழந்தை பிறக்க போகுது. இத நம்ம பெருசா சந்தோஷமா கொண்டாடணும். அத்தை கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பெருசா பண்ணுவாங்க. சார், சொல்லுங்க டாக்டர். உங்க வைஃப் 3 வருஷம் கழிச்சு கன்சீவா இருக்காங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். நான் எழுதி கொடுக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். அப்புறம் நாங்க சொல்ற நேரத்துக்கு செக்கப்க்கு கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்றோம் டாக்டர். இந்தாங்க பிரிஸ்கிரிப்ஷன். டாக்டர், இப்போ நாங்க கிளம்பலாமா டாக்டர்? போலாம், நோ ப்ராப்ளம். ஆனா அவங்கள மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் மா. காலையில டிஃபன் சாப்பிடுறப்போ என் அம்மா கனவுல வந்ததா நான் சொன்னேன்ல. ஆமா. அது விஷயமா கோயில்ல ஒரு ஜோசியரை பார்த்தோம். அவர் சொன்ன விஷயம் தான் சரியாவே இல்லை. ரொம்ப எரிச்சல் படுத்திருச்சு. அப்படி என்னமா சொன்னாரு? உனக்கு சீக்கிரமாவே குழந்தை பிறக்க போகுதாம். அந்த குழந்தை பிறக்கிற நேரம் அந்த கிழவி குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேரும்னு சொன்னாரு. அந்த ஜோசியர் அப்படி சொன்னதுல இருந்து எனக்கு நிம்மதியே போயிடுச்சு. ஏமா அப்படி சொல்றீங்க? நீதான் குழந்தையே வேண்டான்னு எப்போ சொல்லிட்டல. அந்த ஜோசியர் என்ன முட்டாள்தனமா இப்படி பேசுறாரு? அதோட அந்த குழந்தை பிறக்க போற நேரம் தான் நம்ம 2 பேர் குடும்பமும் ஒன்னா சேர போகுதுன்னா அப்படி ஒரு குழந்தையே நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். என்னமா சொல்ற? குழந்தை வேண்டாமா? ஆமா, என் அம்மா தங்கச்சி சாவுக்கு காரணமான அந்த குடும்பத்தோட நாம ஒண்ணு சேரக்கூடாது. அதுக்கு உனக்கு குழந்தை பிறக்க கூடாது. என்ன நான் சொல்றது புரியுதா? ஈஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஜோசியர் நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு. உங்க அம்மா உன் கனவுல வந்தது நல்லதுக்கு தானே. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது எல்லாருக்கும் சந்தோஷம் தானம்மா. மாமா, எல்லா குழந்தையும் அப்படி சொல்லிட முடியாது. பிரகலாதன் கதையை கேட்டிருக்கீங்களா? அவன் பிறந்ததுனால அவன் அப்ப இரணியன் செத்தான். கிருஷ்ணன் பிறந்ததுனால தாய் மாமன் கம்சன் செத்தான். இந்த பிள்ளையும் அந்த மாதிரி தான். சந்திரா, புராணத்தை அறகுறையா படிச்சுட்டு பேசாத. அது 2 கடவுள் அவதாரம். உலக நன்மைக்காக அந்த அவதாரம் நடந்ததுன்னு புராணங்கள் சொல்லுது. புராணத்தை ஓ வசதிக்கு மாத்தி மாத்தி பேசாத. புள்ள பிறக்கிறது அக்காவுக்கே பிடிக்கல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க மாமா. இந்த பார், 2 குடும்பமும் ரொம்ப காலமா பகையா இருக்கு. ரோகிணிக்கு ஒரு குழந்தை பிறந்து 2 குடும்பம் ஒண்ணு சேர்ந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்காக ரோகிணி குழந்தையை பெதுக்க கூடாதுன்னு சொன்னா அது சரியில்லம்மா. இப்ப என்ன சொல்ல வரீங்க? குழந்தைய சாக்கா வச்சு உங்க அம்மா குடும்பத்தோட ஒண்ணு சேரலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. உங்களை யாக பூஜைக்கு அனுப்பினதே ரேவதிக்காகவும் மாப்பிளைக்காகவும் மட்டும்தான். கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. புரிஞ்சுதா? நீ ஏற்கனவே குழந்தை வேண்டாங்கிற ஒரு முடிவுல தானே இருக்க. அது உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். சரி, நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. இப்ப சொல்லு, என்ன? என்ன அமைதியா நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? அது ஒண்ணும் இல்லம்மா. நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க ஐயர் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாரு. அதுதான் நான் சொல்ல வந்தேன்.
இததான் சொல்ல வந்தியா? சரி, போய் ரெஸ்ட் எடு. ஆனா நான் சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கோ, புரியுதா? அக்கா, அம்மா அவ்வளவு தூரம் பேசுறப்போ ஏன் அமைதியா இருந்த? நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அவங்க பேசினத நீ கேட்டல்ல? எனக்கு குழந்தைய பிறக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஓ, அவங்க கிட்ட போய் நான் கர்ப்பமா இருக்க விஷயத்த எப்படி சொல்றது? ஆனா இது அம்மா கிட்ட சொல்லிதானே ஆகணும். அம்மாக்கு தெரியாம இந்த விஷயத்த எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? எனக்கு தெரியல ரேவதி. ஆனா இந்த குழந்தை எனக்கு வேணும். நான் அதுல மட்டும் ரொம்ப உறுதியா இருக்கேன். அதே மாதிரி இப்போதைக்கு அம்மா கிட்ட நான் சொல்லவும் விரும்பல. உங்களுக்கு குழந்தை பிறக்கிற நேரம் அத்தையோட மனசு மாறலாம்ல. சகல, நீ சொல்றதெல்லாம் நடந்தா சந்தோஷம் தான்ப்பா. ஆனா அதெல்லாம் நடக்குமா? எப்பா, நீதான்ப்பா அத்தை மனசை எப்படியாவது மாத்தணும்ப்பா. நீ சொன்னதாப்பா அவங்க கேட்பாங்க. ஏங்க, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டியதானே? உண்மைதான் சகல, ரொம்ப நல்ல விஷயம்தான். 3 வருஷமா நாங்க 2 பேரும் பட்ட வலி வேதனைக்கெல்லாம் இப்பதான் ஒரு விடிவு காலம் வந்திருக்கு. சகல, இப்ப கூட பாரேன், என் பொண்டாட்டி கர்ப்பமான இருக்கிற விஷயத்த வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷம் கூட பட முடியல. நாங்க 2 பேரும் அப்பா அம்மா ஆயிட்டோன்னு சந்தோஷமா சொல்லிக்க கூட முடியலையா? குழந்தை இல்லாதப்பவும் கஷ்டப்பட்டோம். இப்ப குழந்தை உண்டானதுக்கு அப்புறமும் வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்படுறோம். எங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுப்பா. ஏங்க, என்னங்க இது கண் கலங்கிட்டு இருக்கீங்க? இது ஒன்றும் நிரந்தரமான பிரச்சனை இல்லை. இந்த சிச்சுவேஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா மாறிடும். தைரியமா இருங்க, கண்டிப்பா அத்தையும் மனசு மாறுவாங்க. அது வரைக்கும் உங்க சந்தோஷத்தை நீங்க 2 பேரும் தனிமையில ஷேர் பண்ணிக்கோங்க. சந்தோஷமா இருங்க. முக்கியமா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. புரியுதுங்களா?